அவ்வளோதான் நாங்கள் கிளம்புறோம். டைம் என்னன்னு தெரியல, பார்க்கல. அநேகமாக 1 மணி பக்கம் ஆகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 1:22 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து தண்ணி ஊற்றியாச்சுன்ற பாருங்க, கஞ்சி ஊற்றியாச்சு. அதுதான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கும் கொல்லியில். ஆமாம், இப்போ போனது பஸ்ஸு கிடைக்குதா என்னன்னு தெரியல. நம்ம அங்கே வேற போய் வெயிட் பண்ணணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்பாங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட்டோம் இல்லைங்களா, அங்கே வெறி தான் போகணும். நாங்கள் எது வாங்கணுன்னாவும் அங்கே தான் போகணும். இப்போ அப்படி தான் கொல்லியில் தான் தூந்து நடந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூஜா அங்கே ஏதோ இருக்குன்னு படிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கெல்லாம் டவுன் பஸ் ஒன்று வந்துச்சு. நாங்கள் அதிலே ஏறி கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு வழியாக சூப்பர் மார்க்கெட் வந்து சேர்ந்துட்டோம். நான் வந்து இந்த கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு இந்த லைனோட எண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கவுண்டரில் நம்ம பொருளெல்லாம் கொடுத்து பில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே புதுசாக இப்போ வந்து பேக்கரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பாப்பாங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வீடு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பாரு பூஜா என்ன சாப்பிட்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பர்கர் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், இவளுக்கு வேணுமா? இங்கே பாருங்க, 5 அளவு க்ளோஸ் பண்ணி பூஜா. இங்கே பாருங்க, நானே இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் சாப்பிட்றேன். இது வந்து அது சிக்கன் பர்கரா? இது வந்து ரேட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து 30 ரூபா. சத்தியமாக இது 30 ரூபா தான். மம்மி 30 ரூபா தானே? மம்மி இது 30 ரூபா தானே? சத்தியமாக இது 30 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே. ஆனால் 30 ரூபா தாங்க. ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல, நல்லாவே இல்லைங்க. இது சிக்கன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி புளிப்பு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. சிக்கன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இவ்வளோ தடியாக இருக்குது. இவ கேட்டதுனால தான் வாங்கி தந்தேன். சரி எவ்வளவோ செலவாகுதுன்ட்டு. இது பாருங்க, இழந்த பழ வடை. இது வந்து இழந்த பழ வடை. 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நானும் இது வந்து சாப்பிட்ருக்கேன் ஸ்கூல் டேஸில். 25. ஆனால் இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இப்போ வந்து இது பெருசாக இருக்குது. இதோட ரேட் வந்து 25 ரூபா. அப்புறம் நாங்கள் எது முக்கியமாக வாங்க போனோன்னா பாப்பாங்களுக்கு வந்து எடு அந்த இதாக இருங்க பின்னாடி இருக்கு பாருங்க, இதில் இருக்குங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம். இருங்க, இது வந்து அப்புறமா நான் காட்டுறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது, எவ்வளோ ரேட்டுன்றது நான் கொஞ்ச நேரம் விட்டு காட்டுறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நெத்தியில் வைக்கிற சாந்து. இது வந்து 5 ரூபா தான். இத்தனை நாள் நான் வந்து 10 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். 5 ரூபாய் ஏமாந்துருக்கேன். இது வந்து பூஜாவுக்கு வந்து பேங்கிள் வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபா தாங்க. ரொம்ப நைஸாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம சின்ன பாப்பாங்களுக்கு வாங்கிட்டு வந்துச்சு. ஒரு செட்டு வந்து 12 ரூபாய் இது. அப்புறம் பூஜாவுக்கு வந்து ரிங்கு காதுக்கு போட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் வீட்டில் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போயிட்டு வரத்துக்கு 10 ரூபா தாங்க. இது வந்து பிளாக் கலரில் நெத்தி போட்டு 9 ருபீஸ். இங்கே பாருங்க இந்த ஃப்ளவர் மீது எவ்வளோ சொல்லு. அப்புறம் இது எனக்கு வாங்கினேன். இந்த ஃப்ளவர் சொல்லு. இது வந்து பூஜாவுக்கு வாங்கினேன். இது வந்து நம்ம குட்டி பாப்பாங்களுக்கு வாங்கினேன். இது சொல்லு. இது பாப்பாங்களுக்கு வந்து மை ஐப்ரோ இருக்கிறதுக்கு. இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துப்பேன், நான் வச்சுப்பேன். இருக்கு இன்னும் பாருங்க இந்த மாதிரி கிளிப்பு. இது வந்து ரேட் சொல்லிட்டோமா? இது பாருங்க, இது ஒரு அட்டை. இது வந்துட்டு 30 ருபீஸ். இது ரேட் சொல்லிட்டா? இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்க 15 ரூபா. கை கண்ணுக்கு வைக்கிறது இல்ல, வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் இல்ல, சும்மா லோக்கல் தான். அது இங்க போட்டுருக்காங்க பாரு வாட்டர் ப்ரூஃப். அது அப்படி தான் போட்டுருப்பாங்க. 15 ரூபாய்க்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தர மாட்டாங்க. பாருங்க இந்த டிசைன். இது எவ்வளோ மம்மி சொல்லு? ஃப்ளவர் பாருங்க, இதுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு வாங்கின பிளாஸ்டிக்ல பாருங்க. இது மம்மி இது எவ்வளோ?
அப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சேஃப்டி பின் கடைசியாக. இது இது எவ்வளோன்னு வந்து சொல்லுமா 20 ருபீஸு. இது எவ்வளோன்னு சொல்லிடு. இது வந்து 20 ருபீஸு. அவ்வளோதாங்க நான் வாங்கிட்டு. என் காண்ட்டு நான் போகிறது பேங்கில் நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உடஞ்சிடும் கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இன்றைக்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.